ஸ்வீட் கார்ன் சூப் 2 லிட்டர் செய்முறை வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள் 2 லிட்டர் தண்ணீர் 80 கிராம் சூப் மசாலா 100 கிராம் ஸ்வீட் கார்ன் 100 கிராம் பீன்ஸ் 100 கிராம் கேரட். நாம் பிஸ்னஸ் பர்பஸ்ன்றதால கம்பல்சரி வெயிட் ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். வெயிட் ஸ்கேல் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை மேலே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம 2 லிட்டர் சூப்புக்கு முதல்ல நம்ம ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். நான் மிஷினை இப்போ நான் 0 ஆக்கிட்டேன். இப்போ தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி. 2 லிட்டர் சூப்புக்கு நான் முதல்ல 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றுறேன். மீதி 1/2 லிட்டர் இன்னொரு பாத்திரத்தில் நான் ஊற்றணும். இப்போ 1.5 லிட்டர் தண்ணி வந்து சரியாக இருக்குது. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் மிஷினை வந்து நம்ம வந்து வெயிட் மிஷினை வந்து 0 ஆக்கிக்கலாம். 0 ஆக்கிட்டு மறுபடியும் ஒரு இன்னொரு குட்டி பாத்திரம். இது எதுக்காகனா மசாலா கரைக்கிறதுக்காக இந்த சின்ன பாத்திரம். இப்போ 0ல் இருக்குது. இப்போ நம்ம இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க. 1/2 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மசாலா மொத்தத்தில் நம்ம எவ்வளோ கரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணிக்கு 80 கிராம் மசாலா கரைக்கணும். 1 லிட்டருக்கு அப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 கிராம். 2 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 கிராம் மசாலான்றது போடணும். இப்போ நான் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சூப் பேஸ் மிக்ஸுங்க இது வெஜ்ஜு சூப். காமனாக நீங்கள் என்ன வெஜிடேரியன் கேட்டகரியில் இருக்கிற மசாலாவுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெஜிடபிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 82 கிராம் உங்களுக்கு இருக்குது மசாலா. 80 கிராம் மசாலா வந்து நம்ம பயன்படுத்தணுங்க. இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ன்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வெயிட் ஸ்கேலில் காட்டுறேன். நீங்கள் வந்து அப்பர் லோயர் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 கிராம்ஸ் 2 லிட்டருக்கு வந்து 300 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி வெஜிடபிள்ஸ் வேறு எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நம்ம ஸ்வீட் கார்னும் போது ஸ்வீட் கார்னை நம்ம அதிகமாக ஆட் பண்ணணும். இப்போது நான் சூப் செய்கிறதுக்காக இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ் வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ 1.5 லிட்டர் தண்ணியை வச்சு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணுறேங்க. ஆன் பண்ணின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கணும். இதில் வந்து கேரட், பீன்ஸ், உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் எல்லாமே போட்டிருக்கு. தட்டை போட்டு மூடுங்க. தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்தில் பொங்கி நுர வந்துடும். கொதிச்சிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 80 கிராம் மசாலாவை போட்டு வச்சுருக்கோம். அதை எடுத்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஒரு 10 முறை தொழவுங்க. தொழவிட்டு நீங்கள் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு தட்டை போட்டு மூடினீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு பொங்கி நுர வந்துடும். பொங்கி நுர வந்துடுச்சு. இப்போது சூப் வந்து ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு ஒரு 5லேருந்து 6 முறை இல்லை 10 முறை நீங்கள் தொழவி கொடுத்தீங்கன்னா சூப் ரெடியான சூப்பை நீங்கள் ஒரு பக்கமாக இறக்கி வச்சுட்டு கஸ்டமர் கேட்கும் போது வேணால் நீங்கள் ஒருத்தருக்காக நீங்கள் ஹீட் பண்ணி கொடுக்கலாம். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சொல்கிறேன். திரும்ப இந்த சூப்பை நீங்கள் தொடர்ச்சியாக கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி நான் ஒரு பக்கம் ஓரம் வச்சிடுறேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக ஒரு பிளேட் இருக்குது. ஒரு பிளேட் வச்சுருக்கேன். பிளேட்டில் ஒரு கப்பு, ஒரு ஸ்பூனு. இது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக காட்டுறது. சரிங்களா? இப்போ நீங்கள் சூப்பை ஊற்றிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்னால் முதல்லையே நீங்கள் கொத்தமல்லியை போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே சூப் ஊற்றினீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வாசனை ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் வீடியோவுக்காக நான் சிலதை நான் உங்களுக்கு மேலே போட்டு காட்டுறதுக்காக போட்டு காட்டினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொத்தமல்லி நம்ம போட்டோன்னா பிஸ்னஸ் பர்பஸ்னால் மேலே நீங்கள் கார்ன் சிப்ஸையும் சேர்த்துக்கணும். நான் வீட்டில் ஷூட் பண்ணுறதால என்கிட்ட சிப்ஸ் இல்லை. பிஸ்னஸ் பர்பஸ்னால் நீங்கள் மேலே கார்ன் சிப்ஸ் போட்டால் இன்னும் டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் அளவுகள் எதுக்காகனா தொழில் பயன்பாடுன்னு வரும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுகள். இந்த மசாலாவை ஹோம் யூஸரும் யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். ஹோம் யூஸருக்கு ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில் தகவல் கொடுத்துருக்கோம். மேலும் உங்கள் சந்தேகங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.